Hi friends, welcome back to my channel Uma's Life Tamil. நம்ம இன்னைக்கு சிம்பிளான டின்னர் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் வச்சேன் இன்றைக்கி நைட்டு. அதுதான் செஞ்சு எப்படி செஞ்சுன்றதை பார்க்க போகிறோம். நல்லா சிக்கனை கழுகி நம்ம எடுத்து வடிகட்டிட்டு வெங்காயம் தக்காளி கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணிடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கிரேட்டர்ன்ற பார்த்திங்களா, நம்மளோட ஃபுட் ப்ராசஸரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தனியாக நம்ம ஃபுட் ப்ராசஸர் எப்படி யூஸ் பண்ணுறது, சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறது எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிட்டு அதுலேயே ஈஸியாக வெங்காயம் தக்காளியும் நான் சேர்ந்தாப்புலவே சாப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அண்ட் சிம்பிளாக எப்படி சிக்கன் கிரேவி நல்லா ட்ரையாக வைக்கிறதுன்ற பார்க்க போகிறோம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்திரி அப்புறம் லவங்கம் இதெல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் என்ன பண்ண போகிறோன்னா, மோஸ்ட்லி நம்ம நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னோடய சஜஷன் நல்லெண்ணெய். இப்போ அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம தேவையான அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். கல்லுப்பு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கே இருக்கும். நம்ம போட்டுட்டு அது நல்லா கலந்து மூடி வச்சிட்டோம். நம்ம ஏன்னா தக்காளி கூட போட்டிருக்கிறதால அதுலேருந்து தண்ணி மறுபடியும் அந்த தண்ணி உள்ளே இழுக்கணும். அதனால் அப்பப்போ திறந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கலந்து விட்டுட்டு மூடி வைக்கணும். நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, நான் 1 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். அந்த சிக்கனே இப்போ அதிலே போடுறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்தது. அன்றைக்கி நான் ஒரு 1/2 hourலேயே தான் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி சிக்கன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 minutesக்குள்ளேயே வெந்துடும். அவ்வளோதான். போட்டு அதை மூடி வச்சாச்சு. அந்த பக்கம் அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளேயே இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் லைட்டாக சூடு பண்ண தண்ணி ஊற்றி பேசுஞ்சேன், அதனால் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அது இல்லைனாலும் நம்ம அந்த ஃபுட் ப்ராசஸரில் செய்கிறது நல்லா தான் இருக்கும். ஃபுட் ப்ராசஸர் வாங்கலாமா வேண்டாமான்ற நம்ம ஒரு 8 months கழித்து யூஸ் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு லாஸ்ட் வீக் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா விதமான கமெண்ட்ஸ்க்குமே ஐம் ஆல்வேஸ் வெல்கம். நான் அது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை அனுப்புவேன். இப்போ நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வருது. தண்ணி நல்லா வெளியே மறுபடியும் அது உள்ளே இழுக்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு இடையில சப்பாத்தி ரெடி பண்ணுறதும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனு, ஜீரா ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் போடுறோம். அவ்வளோதான். இதை தவிர நம்ம வேறு எதுவுமே போடல. போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து பெப்பர் நான் சிக்கனில் மோஸ்ட்லி நான்வெஜ்ஜில் பெப்பர் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்குவேன். அந்த ஒரு டேஸ்ட் நல்லா விறுவிறுப்புன்னு சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் நீங்களும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு எடுத்துக்கிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மசாலாவை போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டாலே போதும். இந்த மசாலா எல்லாம் உங்களுக்கு அந்த மசாலா வாசனை பெருசாக இருக்காது. இதை போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி பெரட்டி விடணும், அடி பிடிக்காமல். அவ்வளோதான். அந்த பாருங்கள், ஏன்னா நம்ம சிக்கன்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லை, இந்த மசாலா தான் பிளெண்ட் ஆகணும். சப்பாத்திக்குன்றதால நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம். நல்லா பாருங்கள், 1 kg சிக்கனுக்கு தேவையான அளவு எப்படியும் ஒரு 1/2 kg ஆனியன் 1/2 kg தக்காளி போட்டிருப்பேன் நான். ஆனால் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டில் இந்த 1 kg சிக்கனுமே அப்போயே அன்றைக்கே காலி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். யாராருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சப்பாத்தியும் இந்த சிக்கன் கிரேவியும் கூடவே நம்ம கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம கொத்தமல்லியோடு கூட முடிச்சிக்கலாம். ஆனால் நல்லா சூடாக சப்பாத்தியும் இந்த சிக்கன் கிரேவியும்
செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய சிக்கன் கிரேவி டைப்ஸ் இருக்குது, சப்பாத்திக்கு சைடிஷ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ட்ரை கிரேவி. செமட்டி பார்க்கும் போதே உங்களுக்கு டெம்டிங்காக இருக்கா? அப்படி தான் இருந்தது அது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் வந்து வீக்லி 3 வீடியோஸ் போடுறோம். அதுக்கப்புறம் டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களா புதுசாக வந்திருக்கீங்க நம்ம ஃபேமிலிக்குன்னா வெல்கம். அவ்வளோதான். அதை பாருங்கள், நம்மளோட சிக்கன் கிரேவி செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கனு, அதுவும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக செய்கிற மாதிரி தான் நம்ம சேனலில் எல்லாமே இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே புதுசாக கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு போகலாமா? சப்பாத்தி இதை பாருங்கள், அவ்வளோதான். போட்டு நல்லா திரட்டி போட்டு அவ்வளோதான் நம்ம சப்பாத்தி சூப்பர் அண்ட் சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னொரு சூப்பரான இதே மாதிரி டேஸ்டி அண்ட் சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில். இதை பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.